ஒடுங்கி காலில் விழுந்தான் ஐயாரே இதுக்கை தந்தேன் அம்மா யாரையும் கண்டு வணங்காத முடியாதது என்று என் காலிலே விடுதடியே. நான் என்னம்மா செய்ய முடியும்? தான் வாழ பிறர் மகனை பலி கொடுக்க வந்திருக்கிறார். அன்னவர் வந்து கேட்டார், நான் கொடுத்து விட்டேன் வாக்கு. என்னால் என்னம்மா செய்ய முடியும்? அவன் என்ன வீரத்தால் உலகத்திலே ஒரு பிள்ளையை பெற்று 100 பிள்ளையை பெற்றாலும் எமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பால் ஒரு தாய். உயிரோடு வெட்டி எறிய எந்த தாயடா உன்னை பலிக்கு அனுப்பி வைப்பார்? ஆனால் என்னை போல் உலகத்தில் ஒரு பாவி இருக்கக்கூடாது, எதிரிக்கும் இருக்கக்கூடாதப்பா. இந்த உலகத்திலே நான் தங்கி வாழ இடமில்லையாடா என் செல்வமே. அம்மா அவர் சொல்லி ஒன்றுமே பொய்த்ததில்லை. அப்பேற்பட்டவரே சொன்ன மாத்திரத்தில் நான் எப்படி அம்மா மறுக்க முடியும்? செல்வமே ராஜா, அவன் குணம் அறியாமல் நீ வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாயா? அவன் எப்பேற்பட்ட குணம் படைத்தவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் அம்மா? சொல்லுவான் செய்வான் அவன் வாயிலிருந்து மெய்வாராத வாணிடும் நெத்தி வேர்வை நிலத்திலே சிந்தி உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி முத்தாடை உடுத்தி பல பேர் பார்க்க அழகு பார்த்து இந்த அன்னையின் எதிரிலே நானும் அந்த துரியன் படுபாய் களபலிக்கு போக போகிறேன், சாக போகிறேன் என்று தெரிவிக்கின்றாயே. நியாயமா கண்ணே? ஒரு தாயானவளை விடுத்து தன்னந்தனியாக சென்று சாக போகிறாய் என்றால் நான் இருந்து என்ன வாரி போக வேண்டாம் அப்பா. நான் அழகே அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று தெரிவிக்கின்றாய். நியாயமா செல்வம்? யாரை கேட்டு வாக்கு கொடுத்து என்று கேட்கிறீரே? வாக்கு தத்தம் கொடுங்க வாக்கு தத்தம் கொடுத்த வகையை மறுத்து நானும் Hallelujah.
அவர் கனிமார்களுக்கு இறங்குவாரா விளக்கமாக சொன்னால் பிறந்தவர்கள் பாண்டவர்கள் ஆமாம் ஐவரிலே தலைவனாக விளங்கக்கூடிய அடியன் தருமர் என்று இருப்பார்கள் தர்மராஜா என்று இருப்பார்கள் ஆனால் அருகாமல் யார் தெரியுமா உயிர் ஒன்றாக வைத்து ஒன்றால் வெவ்வேறாக வைத்து வந்திருக்கிறோம். யார் இவர் யார் என்று கேட்டு ஐயா ஐயா ஓடுறானா எங்க ஓடுற ஐயா பையா